தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு சென்னை கற்பக விநாயகா மருத்துவக் கல்லூரி மற்றும் பல் மருத்துவமனை, பொன்னமராவதி வடக்கு ஒன்றிய திமுக, புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட மருத்துவமனை சார்பில் சடையம்பட்டியில் இலவச பொது மற்றும் பல் மருத்துவ முகாம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்நிகழ்வில் தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் எஸ். ரகுபதி, மாநில மருத்துவர் அணி துணைச் செயலாளர் டாக்டர் ஆர். அண்ணாமலை மற்றும் தெற்கு மாவட்ட மருத்துவர் அணி அமைப்பாளர் டாக்டர் சுதர்சன் உள்ளிட்டோர் கலந்து கொண்ட இந்நிகழ்வில் திமுக வடக்கு ஒன்றிய செயலாளர் திரு முத்து, தெற்கு ஒன்றிய செயலாளர் சுதா அடைக்கலமணி, பேரூர் கழக செயலாளர் அழகப்பன் உள்ளிட்ட ஏராளமான மாவட்ட, ஒன்றிய நகர கிளைக்கழக நிர்வாகிகளும் தொண்டர்களும் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு வழங்கப்பட்ட இலவச மருத்துவ முகாமில் உடன் இருந்தனர். இந்த மருத்துவ முகாமில் பல் மருத்துவம், இதயம், நுரையீரல், கண் பரிசோதனை, இரத்த பரிசோதனை, பெண்களுக்கான மகப்பேறு சம்பந்தப்பட்ட பரிசோதனை, பிசியோதெரபி சிகிச்சை உள்ளிட்ட பல்வேறு வகையான பரிசோதனைகள் செய்யப்பட்டது. நம்முடைய மண்ணின் மைந்த நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் பண்புகை இவர்களுடைய பொற்கரங்களாலே இந்த இனிய நிகழ்வை பொற்கரங்களாலே துவக்கி வைக்கிறார்கள். அவர்கள் ஒரு மாதம் 1.5 மாதம் முன்னாடியே என்கிட்ட வந்து இந்த மாதிரி மெடிக்கல் கேம்ப், பெரிய கேம்பாக கேன்சர், அதாவது குடல் கேன்சர், அதை அவரே கிட்டத்தட்ட குடல் கேன்சர் சரி பண்ண முடியுமா அப்படின்னா முடியாது. அவரே வந்து அழைத்து சென்று அவருடைய கற்பக விநாயகா மெடிக்கல் காலேஜில் அவர்களுக்கு தகுந்த முறையில் அபிவிருத்தி செஞ்சு அவர் இன்று உயிரோடு இருக்கிறார் என்றால் அதற்கு நம்முடைய கற்பக விநாயகா மெடிக்கல் காலேஜில் நம்முடைய ரஞ்சித். ஆகவே இந்த சேவையை நம்ம தொகுதியில் நம்ம மக்கள் அனைவரும் பலன் பெற வேண்டும் என்று நல்ல எண்ணத்தோடு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதை மக்களாகிய நீங்கள் நல்ல வகையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அன்புக்குரிய மேலத்தேனி முருகேசன் அவர்களே, மீனாட்சி மணிகண்டன் அவர்களே, முன்னாள் ஒன்றிய செயலாளர் நாகராஜன் அவர்களே, புதுக்கோட்டை மாவட்ட தெற்கு மாவட்ட மருத்துவ அணியுடைய அமைப்பாளர் டாக்டர் சுதர்சன் அவர்களே, அன்புக்குரிய முகமது ரபீக் அவர்களே, சிக்கந்தர் அவர்களே, இளைஞரனுடைய இளையராஜா அவர்களே, துணை செயலாளர் சுரேஷ் பாண்டியன் அவர்களே, கணேசமூர்த்தி அவர்களே, பாலை ராஜன் அவர்களே, விஸ்வா அவர்களே, தூத்தூர் பழனிசாமி அவர்களே, சுந்தரி ராமியா அவர்களே, திருச்சி மணி அவர்களே, சாமிநாதன் அவர்களே, சிவசுந்தையா அவர்களே, ஊராட்சி மன்ற தலைவர் வைரவாணிக்கம் அவர்களே, ராகுல் யாருக்கு என்பது இருக்கக்கூடாது அவசியம். நோயற்ற வாழ்வுதான் குறைவற்ற செல்வம். ஆனால் வியாதி வந்து விட்டால் நாம் கவலைப்படக்கூடாது. அந்த வியாதியை முறியடிக்க வேண்டும், வெல்ல வேண்டும் என்கின்ற அந்த தன்னம்பிக்கை நமக்கு வேண்டும். அந்த வியாதி வருவதற்கு முன்னாலேயே அதை கண்டுபிடிக்க நமக்கு வாய்ப்பு கிடைத்தால் அதை கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டும். அதற்குத்தான் இது போன்ற முகாம்களே அவசியம் நடத்துகிறது. நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் நடத்துகிறது. தமிழ்நாட்டிலேயே மருத்துவ முகாம்களை அதிகமாக நடத்துகிற ஒரு கட்சி இருக்கிறது என்று சொன்னால் அது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மருத்துவ அணி தான். அதிகமான அளவுக்கு நாம் மருத்துவ முகாம்களை நடத்துகின்றோம். காரணம், இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு எப்படி அரசு நம்முடைய வறுமை காப்பு திட்டம் மூலமாக இன்றைக்கு ஏதாவது வியாதிகள் இருக்கிறதா என்று கண்டுபிடிக்க உயர் சிகிச்சை தருகிறார்களோ, அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய மருத்துவ அணியும் இதுபோன்ற முகாம்களை நடத்தி அதில் யாருக்காவது பொதுமக்களுக்கு ஏதாவது வியாதிகள் இருந்தால் அதை கண்டுபிடித்து அவர்களுக்கு உரிய சிகிச்சை தருவதிலே தங்களை முன்னிலைப்படுத்திக் கொள்வதற்காக இது போன்ற முகாம்களை நடத்துகிறார்கள். தேவைப்படுகின்றவர்களுக்கு கற்பக விநாயகா மருத்துவக் கல்லூரிக்கு அழைத்து சென்று அங்கேயே உங்களுக்கு காப்பீடு திட்டத்தில் இலவசமாக எல்லா விதமான சிகிச்சைகளும் செய்து தரப்படும். எனவே பயப்படாமல் என்ன வியாதி இருக்கிறதோ அந்த சந்தேகம் இருக்கிறதோ அதை நீங்கள் மருத்துவர்கள் தெரிவித்து அதற்கான நிவாரணங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களை நான் பெருமையோடு கேட்டுக்கொள்கிறேன். அதுதான் அந்த முகாமினுடைய வெற்றியாக அமையும். எனவே பலருக்கு எந்த விதமான வியாதியும் இல்லை என்று அவர்கள் வெளியே சொல்கிற பொழுது நமக்கு நிம்மதி. ஒரு சிலருக்கு ஏதாவது வியாதி இருந்தால் அதை குணப்படுத்த நமக்கு ஒரு வாய்ப்பு இப்பொழுது கிடைத்திருக்கிறது. அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அதை குணப்படுத்தி விடுவோம் என்பது நமக்கு நிம்மதி. எனவே அப்படி நிம்மதியான ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு தர வேண்டும் என்பதுதான் தளபதி அவர்களுடைய ஆட்சியினுடைய நோக்கம், செயல், சிந்தனையாகும். எனவே தளபதி வந்து என்றைக்குமே ஒரு திட்டத்தை செய்தால் அது பொதுமக்களுக்கு பயனுள்ள திட்டமாக அமைய வேண்டும் என்று எண்ணுகின்றதுதான் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள். எனவே
துணை முதலமைச்சருடைய பிறந்தநாள் விழாவை கொண்டாடுகின்ற பொழுது வெறும் சொற்பொழிவாளர்களை வைத்துக்கொண்டு பொதுக்கூட்டம் நடத்துவது மட்டும் போதாது, அங்கே நடைபெற்று வருவது வழங்குங்கள். அதேபோல இது போன்ற பொது மருத்துவ முகாம்களை நடத்துங்கள், விளையாட்டுப் போட்டிகள் நடத்துங்கள். இது போன்ற பல்வேறு போட்டிகளை நடத்தி அதன் மூலமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு பல வகையிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் உறுதுணையாக இருக்கிறது என்கின்ற நிலைப்பாட்டை வெளிக்காட்டுகின்ற வண்ணம் நம்முடைய நிகழ்ச்சியை அமைய வேண்டும் என்பதுதான் நமக்கு நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் செய்த கட்டளை. அந்த வகையில் தான் துணை முதலமைச்சருடைய பிறந்தநாள் விழாவை இன்றைக்கு கற்பவராக மருத்துவர்களை கொண்டும் பல் மருத்துவர்களை கொண்டும் ஒரு சிறப்பான பொது மருத்துவ முகாமாக நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அது இங்கே வந்திருக்கிற பொதுமக்கள் பல்லாயிரக்கணக்கான அளவிலே பயன்பெற வேண்டும் என்பதுதான் நம்முடைய நோக்கம். எனவே எல்லாரும் வந்து நீங்கள் இந்த முகாமை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கேட்டு வாய்ப்புக்கு நன்றி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் பெருந்தகை ஐயா அவர்களுக்கு பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக இந்த பொன்னாடை உங்களுடைய கரவொலியோடு போட்டி பெருமை சேர்க்கின்றோம். டாக்டர் கார்த்திகேயன், டாக்டர் ஜவஹர், டாக்டர் சூரியநாராயணன், டாக்டர் ராஷிதா, டாக்டர் பிரதீபா, டாக்டர் சுத்தி, டாக்டர் கீர்த்தனா, டாக்டர் மணிகண்டன், டாக்டர் தீபக், டாக்டர் பவானி, டாக்டர் ராகப்பிரியா, டாக்டர் அரவிந்த், டாக்டர் கனி, டாக்டர் வெங்கட், டாக்டர் சிவராம், டாக்டர் பாலமுருகன், டாக்டர் ஆறுமுகம், டாக்டர் பரத், டாக்டர் கோமதி, டாக்டர் பாவியா, சுபாஷன், டாக்டர் அருணிமா, டாக்டர் அனிதா, டாக்டர் அருண், டாக்டர் மாதுரி, டாக்டர் பாக்யலட்சுமி, டாக்டர் ஜெயஸ்ரீ, டாக்டர் அருணி, டாக்டர் ராணிஷ் பையா, டாக்டர் ஷாலினி, டாக்டர் நடி, டெக்னீஷியன் ஆனந்த், பிரகாஷ், டெக்னீஷியன் செந்தில், டெக்னீஷியன் கிருஷ்ணமூர்த்தி. லக்ஷ்மிமதி சார். சக்தி நேரலத்தை நேரலத்தை
பிசியோதெரபி துலுக்கான் லேப் டெக்னீஷியன் அவர்கள். அப்படியா அன்பழகன் ரஞ்சித் குமார் லேப் ராகுல் பாலகிருஷ்ணன் அவர்கள் வாங்கிட்டு அப்படியே வாங்க.